ஓகேங்க சார், பார்த்துலாமாங்க சார்? ஓகே. வணக்கம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் ஜாதகம். பிறந்த தேதி 5/1/1984, 4:37 PM ஆத்தூரில் பிறந்துருக்குறாங்க. ஆண் ஜாதகம். இப்போ அதன்படி பார்க்கும்போது இப்போ அந்த ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்த்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதக அமைப்பு அப்படின்றதுல மிதுன லக்னம், உங்களுக்கு மிதுன லக்னமாக வருது. ராசி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசி. ராசியிலே வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியாக இருக்குது. ராசிக்கு ஒரு 5ஆம் இடத்துல ரிஷபத்தில் உங்களுக்கு ராகு பகவான் இருக்காங்க. ஒரு 10ஆம் இடத்துல ஒரு செவ்வாய் சனி, 11ஆம் இடத்துல சுக்கிரன் கேது, ஒரு 12ஆம் இடத்துல புதன் சூரியன் குரு. பார்த்தீங்கன்னா இதுதான் ஜாதக அமைப்பு. இந்த ஜாதக அமைப்புப்படி இருக்குது. இது ஜாதகத்தில் இவங்களுக்கு லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாங்க, ராசி ராசிதிபதி எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ லக்னம் அப்படின்றது எடுத்துட்டா லக்னாதிபதி 7ஆம் இடத்துல வக்ரமாகி இருக்காங்க. வக்ர நிலை அப்படின்னு சைடிலிருந்து பிற்போக்கு வக்ரம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேம் டிகிரியில் ஒரு குருவோட இணைஞ்சிருக்காங்க. அப்போன்றப்ப லக்னாதிபதி 7ல் கேந்திரம் அப்படின்ற விஷயமா இருக்காங்க. குருவோட இணைஞ்சிருக்காங்க. சூரியனோடவும் ஒரு 15 டிகிரி இணைஞ்சு அப்படின்ற விஷயமாக இருக்கு. அப்படி வந்து லக்னத்துக்கு 7ல் ஒரு விஷயங்கள் அந்த புதன் அப்படின்றது இருக்கும்போது, குரு அப்படின்றது இருக்கும்போது, அப்போ புதன் குரு ரெண்டுமே வந்து ஒரு அறிவுக்கு காரகம். அது ஒரு கல்வி அறிவு, ஞான அறிவு, போதனை அறிவு அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் காரகம் பார்த்தீங்கன்னா இந்த 7. அவங்க 2 பேருமே லக்னத்தை பார்க்குறது. இப்போ வந்து ஜாதகர் கொஞ்சம் வந்து அறிவு திறமை அப்படின்ற விஷயம் வந்து இன்டெலிஜென்ட் அப்படின்ற விஷயமா இருப்பார். ஏன்னா அப்போ அந்த 7ஆம் இடத்துல புதன் குரு லக்னத்தை பார்க்கறதுனால அவருக்கு அந்த ஷேர் மார்க்கெட் விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயம் இருக்கு. ஏன்னா பங்கு பரிவர்த்தனை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 7ஆம் இடம் அப்படின்ற விஷயங்கள் வந்துடும். அதில் அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயம் இருக்கு. அது வந்து இந்த இப்போ போய்கிட்டு இருக்க டைமிங்க்கு வந்து ஒரு லாபம் அப்படின்றது ஒரு ப்ராஃபிட் நிறைய வருமா அப்படின்ற விஷயங்களை இருக்கான்றது கேட்டிருக்காங்க. அந்த விஷயங்களை வந்து இதுக்கான அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் குரு இணைவு சேர்ந்து இருக்கு அப்படின்றதுனால பணம் ஏதாவது ஒரு வகையில் இவருக்கு வரணும் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. அது 7ஆம் இடத்துலயே இருக்கிறதுனால ஒரு விஷயங்கள் இவருக்கு அது சம்மந்தமான ஒரு அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. லக்னமும் பார்த்தீங்கன்னா புதனோட லக்னம். லக்னம் வந்து மிதுனம் அப்படின்ற விஷயமா இருக்கு. அப்போ லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கறது ஒரு பலம், குருவோட இணைந்து பார்க்கறது பலம். ஆனால் என்ன குரு புதன் வந்து ஒரு நெருங்கி இணைந்துருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7ஆம் இடத்துல ஒரு கேந்திர பலம் அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த 7ஆம் இடத்துல இன்னொரு விஷயமும் இருக்குது, கலத்திரகாரகம் அப்படின்ற விஷயமாகவும் வருது. கலத்திரகாரம் அந்த குரு பகவான் அங்கேயே இருக்கிறாங்க. அவர் தனித்து இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் அப்படின்ற விஷயங்கள் வரும். அங்கே சூரியனோட புதனோட இணைந்து இருப்பது அந்த கலத்திரகாரகம் வந்து காரக பவனாஸ்தி அப்படின்ற விஷயத்துலேருந்து கொஞ்சம் ஒரு நல்ல நிலை அப்படின்ற விஷயம் இருக்கும். இது வந்து லக்னத்துக்கு அப்படின்ற விஷயம். இப்போ ராசிக்கு பாருங்க, மகர ராசியாகி ராசிக்கு 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் செவ்வாயோட இணைந்து சனி பகவான் ஒரு நல்ல உச்ச நிலையில் இருக்காருங்க. அப்போ ராசிக்கு 10ல் ஒரு செவ்வாயோட இணைந்து ஒரு தொழில் ஸ்தானத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அவர் வந்து ஒரு சுபத்தன்மை அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது பட்டிருக்கானா அம்சத்தில் பார்த்தோம்னா அவர் நீச நிலையில மேலே மேசத்தில் குருவோட இணைந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு செவ்வாயோட வீட்டில் இருக்காரு அப்படின்னு எடுத்துட்டாலும் குருவோட இணைவு. அப்போ குரு சனி இணைவு வந்து பார்த்தீங்கன்னா அம்சத்தில் இருக்கு பாருங்க. அப்படின்றப்ப உங்களுக்கு ஒரு 10ஆம் இட தொழில்ஸ்தானமாகவும் வந்து அந்த குரு சம்பந்தம் அவருக்கு கிடைக்குது அப்படின்ற வகையில் நல்லா இருக்கு. ஒரு செவ்வாய் சனி இருக்கிறது டிகிரி வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 17 டிகிரி விலகி தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒரே கட்டத்தில் இருக்கிறது அங்கே தொழில் ஸ்தானத்தில். அப்போ செவ்வாய் சனி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு தொழில் அமைப்பு அப்படின்ற விஷயங்கள் வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா அதோட சம்மந்தப்பட்ட ஒரு தசாபுத்திகள் மாற்றங்கள் வரணும். கோல்சாரத்துலேயே அந்த மாதிரி ஒரு அமைப்புகள் ஒரு அப்படின்றது ஜாதகத்தில் இருக்க அமைப்பு மாதிரியே ஒரு தசாபுத்தி மாற்றங்கள் அப்படின்றது நல்லா இருந்ததுன்னா அது விஷயங்கள் தொழில் அதே தொழில் அமையும். ஆனால் இப்போ போயிட்டு இருக்கிறது ஜாதகருக்கு போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன தசை அப்படின்றது ஒரு 2030 வரைக்குமே பார்த்தீங்கன்னா குரு தசை போகுது. அப்போ நம்ம லக்னத்துக்கு சம்மந்தப்பட்ட லக்னத்தோடு சம்மந்தப்பட்ட குரு தான் சம்மந்தப்படுதுங்க. 7ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கு புதன் குரு சூரியன்.
அப்படின்றப்ப பங்கு பரிவர்த்தனை அப்படின்ற விஷயத்துல இவருக்கு அதிக நாட்டம் அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்போ தொழில் அப்படின்றது செவ்வாய் சனி காரகத்துவம்னா இந்த இரும்பு வைத்து வேலை செய்வது, கத்தி அந்த மாதிரி விஷயங்கள் வந்துடும். அப்போ வந்து நம்ம ஒரு என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு அந்த பழுது அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்துடும். அந்த சனி பகவான் செவ்வாய் ரெண்டுமே சேர்த்திங்கன்னா அந்த இரும்பு சம்மந்தப்பட்ட ஒரு வெஹிக்கிள் அந்த எல்லாமே வந்துடும். அந்த விஷயங்கள்லாம் வந்துடுமா. ஆக செவ்வாய் சனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மண் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும். அப்படின்றப்ப அந்த பூமி சம்மந்தப்பட்ட ஒரு ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவருக்கு அந்த தசாபுத்தி வந்திருந்தா இவருக்கு ஒரு ஐடியா அப்படின்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இருந்திருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடம் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு மண் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்குது, இரும்பு சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் இருக்குது. அப்படின்றதுனால அந்த இதில் இன்ட்ரெஸ்ட் போயிருக்கும். ஆனால் இப்பொழுது நடப்பது தசாபுத்தி என்ன போதோ அதன் வழிதான் பார்த்தீங்கன்னா நமக்கு லைஃப் வந்து ஒரு ட்ராவல் ஆகிட்டே போயிட்டே இருக்கும். அப்படின்றப்ப லக்னத்துக்கு அங்கே 7ல் புதன் குரு அப்படின்ற விஷயம் இருக்குது. குரு பகவானோட ஒரு தசை புத்தி அப்படின்றது போகிறப்ப அவருக்கு பணம் அப்படின்ற வகையில் இவர் ஏதாவது ஒரு வகையில் பணம் பண்ணி நமக்கு பணம் லாபம் வரணும் அப்படின்ற வகையில் பார்க்குறாங்க. ஏன்னா குரு பகவான் 10ஆம் அதிபதியாகவும் வர்றாரு அவரே. அப்படின்றப்ப அதை அப்போ அந்த குரு பகவானோட ஒரு லக்னத்தையும் பார்க்குறாரு. ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் இருப்பது மறைமுகமாக வரக்கூடிய பணம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் அவருக்கு இப்போது நாட்டம் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த தெளிவாக புரியுதுங்க. அடுத்து இப்போ ராசி மகர ராசி, லக்னம் மகரம். அது லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம். அப்போ எப்படி குணாதிசயம் அவங்க அந்த கேரக்டர் வைஸாக எப்படி இருப்பார் அப்படின்னா லக்னத்தை குரு பார்த்தாலே கண்டிப்பாக அவர் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மனிதராக தான் இருப்பார். அடுத்தவங்களை நம்பி சில விஷயங்கள் செஞ்சு ஏமாறக்கூடிய சில நபராக கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா குரு பகவான் வந்து இப்போ லக்னத்தை பார்த்தாலே ஒரு நல்லவராக ஆயிடுவாங்க. நல்லவன் ஆகிட்டாங்களே இப்போ சில பேர் ஏமாற்றுவாங்க, நம்பி ஏமாறக்கூடிய ஒரு சின்ன சின்ன சுச்சுவேஷன் அப்படிலாம் வந்திருக்கும் லைஃப்பில் அவருக்கு கண்டிப்பாக. அடுத்து லக்னம் ராசி அப்படின்றது ஒரு சஷ்டாங்கம் அப்படின்ற விஷயம் இருக்குது இவருக்கு. அந்த மகர ராசி அப்படின்றதுலேயே பார்த்தீங்கன்னா கேரக்டர் வைஸாக அவர் வந்து என்ன விஷயங்கள் சொல்கிறாங்கன்றதை கேட்டுக்குவாங்க. மிதுன லக்னம் அப்படின்றது வயசில் அவங்களுக்கு ஏதோ ஃப்ரெண்ட்ஸு மற்ற விஷயங்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கேட்பாங்க. ஆனால் மகர ராசி அப்படின்ற விஷயங்கள் பார்க்கும்போது என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சரின்னு கேட்டுட்டு அவர் இஷ்டப்படி தான் பண்ணுவார். அந்த மாதிரியான ஒரு சஷ்டாங்க அமைப்பு ஒரு ராசி லக்னம் அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஏன் அடுத்தும் பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசையிலேருந்து அப்போ தான் சந்திர பகவான் விலகுறாங்க. பார்த்தீங்கன்னா சூரியன் 20 டிகிரி, சந்திரன் 15 டிகிரி, ஆக 25 டிகிரி தான் விலகிருக்கிறாங்க. அப்போ வந்து சந்திரன் வந்து அமாவாசையிலேருந்து விலகி கொஞ்சம் வந்து அதோட தன்மை வந்து கொஞ்சமாக வளர்ந்துட்டு இருக்கு. அப்படின்றப்ப ஒரு அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்ற விஷயங்களும் அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தசாபுத்திகள் எப்படி போயிட்டுருக்கு எப்படி இருக்குன்றத அந்த கொஸ்டின் பார்க்கும்போது பார்க்கலாம். ஆக ஒரு செவ்வாய் சனி தொழில் ஸ்தானத்தில் அமைஞ்சு அவருக்கு மண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு இரும்பு அந்த மெக்கானிக்கல் அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து அவருக்கு வர்றதுக்கான ஒரு அமைப்பு இருந்திருக்கணும். ஆனால் தசாபுத்தி வரல. இப்போ அது குருபட தசாபுத்தி தான் வருது. அப்படின்றப்ப பார்த்துட்டோம். அடுத்து சுக்கிரன் கேது பாருங்க உங்களுக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது ஒரு 17 டிகிரி 6 டிகிரி. ஆக கேதுவோட சுக்கிரன் நெருங்கி இணைஞ்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு 7ஆம் இடத்துலையே குரு அந்த காரகபவனாஸ்தி பாவத்தில் அங்கேயே இருக்கு. ஆனால் புதன் சூரியன் இணைவு கொஞ்சம் மாற்றம் அப்படின்ற விஷயம் அங்கே இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கேது வந்து ஒரு விருச்சிக வீட்டில் இணைஞ்சிருக்கு. அது வந்து நெருங்கி இணைஞ்சிருக்கனால ஒரு கேதுவோட இணைவது ரொம்ப ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற விஷயங்கள் இருக்காது. இருந்தாலும் ராகுவோட தான் வந்து நெருங்கி இணையக்கூடாது சுக்கிர பகவான். அப்படின்றதுல ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்களுக்கு டிலே அப்படின்ற விஷயம் ஆயிருக்கும். ஒரு பிறந்த தேதி பார்த்தீங்கன்னா 84, இப்போ 16, இப்போ ஒரு 24, 40 வயசு ஆயிருக்கு. ஒரு லேட் மேரேஜ் அப்படின்ற விஷயம்தான் ஆயிருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 7ஆம் இடத்துல சூரிய பகவான் இருந்தாலே திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்ற தொந்தரவாக கொடுப்பாங்க கண்டிப்பாக. 7ஆம் இடத்துலையே லக்னாதிபதியும் அங்கே வக்ர நிலையில் இருக்காரு அப்படின்றதையும் பார்க்கணும். அப்படின்றதுனால எப்படி இருந்தாலும் உங்களுக்கு அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேட்டு இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து தான் திருமணம் அப்படின்ற விஷயம் ஆயிருக்கு அப்படின்றத குறிக்குது. இப்போ வந்து குரு பகவான் உங்களுக்கு
ஒரு 7ஆம் இடத்துல இருந்து ஒரு 5ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறாரு லக்னத்துக்கு. குருதசை தான் இப்போ நடக்குது அப்படின்ற விஷயத்துல உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். இப்போ ராசி லக்னம் எப்படி இருக்கு, இந்த கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம். அடுத்து கொஸ்டின் அப்படின்றதுல போயிடலாம். இப்போ வந்து கிளினிக் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு மருத்துவம் ஒரு சம்மந்தப்பட்ட விஷயத்துல இருக்கிறதுக்கான அமைப்பு, கிரக அமைப்பு எப்படிலாம் இருக்கு அப்படின்றது அருமையா இருக்கு பாருங்க. ராசியும் அம்சத்தையும் பார்த்தோம்னா அந்த உங்களுக்கு ராசி கட்டத்தையும் லக்ன நவாம்ச கட்டத்தையும் பார்த்தோம்னா அருமையான ஒரு ஒரு எப்படி வந்து அந்த சுபத்துப விதிப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்ப சூரியன் உங்களுக்கு சிம்மம் நல்லா இருக்கணும், சிம்மாதிபதி நல்லா இருக்கணும். அப்போ குருவோட சூரியன் இணைஞ்சிருக்காரு, குருவோட பார்வையில சிம்மம் இருக்கு. அப்ப சிம்மம் சிம்மாதிபதி ஒரு அருமையான நல்ல சுபத்தன்மையில இருக்கு. மேலும் புதனோட வந்து சூரியன் இணைந்திருப்பது ஒரு 11 டிகிரியில் இணைஞ்சிருக்காரு அப்படின்றதையும் எடுத்துக்கலாம். அப்படின்ற வகையில ஒரு சூரியன் நல்ல சுபத்தன்மை அப்படின்ற விஷயம் இருக்கு. இப்போ பாருங்க, அடுத்து செவ்வாயோட ஒரு சுப விஷயமும் வேணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஒரு பகை வீட்டில் தான் செவ்வாய் இருக்காரு. அம்சத்துல பாருங்க, அப்படியே அம்சத்துல பாத்தீங்கன்னா விருச்சிக வீட்டில் அவரோட வீட்டில் அப்போ அவரோட ஒரு ஸ்தான பலம் அவருக்கு கிடைச்சிருச்சு. அந்த வகையில அவர் வந்து ஒரு செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 டிகிரி, இது ஒரு 3 டிகிரி, ஆக வந்து ஒரு 17 டிகிரி வந்து சனி பகவான்கிட்ட விலகிதான் இருக்காரு. அம்சத்துல அவரோட வீட்டுல ஒரு பலம் அப்படின்ற விஷயம் கிடைச்சிருக்கு. ஆக செவ்வாய் வந்து ஒரு ரொம்பவும் வந்து பாதிக்கப்படலை. ஒரு சனி பகவானோட வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான். உச்சனோட வீட்டுக்குள்ள இருக்காரு அப்படின்ற வகையிலையும் அவரே வந்து விருச்சிக வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல பலம் வாங்குறாங்க. ஆக அப்ப செவ்வாயும் பாத்தீங்கன்னா சூரியனும் ஒரு பலமா இருக்கும்போது, அதுவும் குருவோட பார்வை சிம்மத்துக்கு கிடைக்கும் போது அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த கிளினிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னாங்க இல்லையா, மருத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அந்த விஷயங்கள் அவருக்கு இன்ட்ரெஸ்ட், அவருக்கு வந்து ஒரு இயற்கையாக சுபாவமாகவே ஒரு இந்த மெடிசன் இல்லாட்டியும் ஒரு ஆயுர்வேத மெடிசன் அப்படின்ற விஷயங்கள் அவருக்கு இருக்குது. ஏன்னா லக்னத்துக்கு 6ல் கேது அங்க வந்து ஒரு நல்ல சுபத்தன்மையா இருக்காரு. அப்ப அந்த கேது பகவான் தான் பாத்தீங்கன்னா ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, அப்ப அந்த சுக்கிரனுடன் இணைந்து கேது 6ஆம் இடத்துல அப்படின்ற விஷயங்கள் வரும்போது ஆயுர்வேதிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, இது அந்த மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வரக்கூடிய என்ன அனைத்து கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா கேது இது வேற. கேது சுபத்தன்மை இல்லைன்னா டைரெக்டாக ஒரு மருத்துவம் அப்படின்ற விஷயம் வந்திருப்பாரு. அங்கே கேது சுபத்துவமாகி செவ்வாயும் ஒரு நல்ல பலம் பெற்று சூரியன் உங்களுக்கு சிம்மாதிபதி சுபத்துவமாகி குருவோட பார்வை சிம்மத்துக்கு கிடைச்சதுல அருமையான விஷயம். மருத்துவ சம்மந்தப்பட்ட விஷயத்துல இவருக்கு இன்ட்ரெஸ்ட், ஒரு அருமையான அமைப்பு வர்றதுக்கான அமைப்பு சூப்பராக ஆனால் இருக்குங்க. இப்போ வந்து கிளினிக் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற விஷயம் கேட்டிருக்காரு. நடந்துட்டு இருக்க தசை எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்த்துலாம். இப்போ குரு பகவானோட ஒரு தசையில உங்களுக்கு சுக்கிரனோட புத்தி போயிட்டு இருக்கு. சுக்கிரன் வந்து உங்களுக்கு ஒரு கேதுவோட இணைந்து நெருங்கி இணைஞ்சிட்டாங்க. அப்போ கேது பலம் வாங்கியிருக்காரு. ஆல்ரெடி நீங்க 21 to 22 நீங்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த ஒரு வருஷ கேப்ல வந்து உங்களுக்கு இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இப்போ பாதசனியாக இருக்கிறது ஒரு செம்ம போயிருந்திருக்கும். அந்த பீரியடில் உங்களுக்கு ஒரு சான்ஸ் அப்படின்றது 21 to 22 கேதுவோட புத்தி, குரு தசையில் கேது புத்தியில் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த ஒரு கிளினிக் அப்படின்றதுல ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அமைப்பு வந்திருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பேக்குன்னு போகும்போது உங்களுக்கு செம்ம அப்படின்ற விஷயம், ஒரு 7.5 சனி அப்படின்ற விஷயம் கிராஸ் ஆகி மகர ராசிக்கு போயிட்டு இருக்கு. இப்போ பாத சனியாக போயிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் உங்களுக்கு அதுலேருந்து அந்த 7.5 சனிலேருந்து ஒரு ரிலீஸ் ஆகிட்டீங்க. அப்படின்றதுனால அதுக்கான வாய்ப்பு அப்படின்றது பார்க்கும்போது சுக்கிரன் அங்கே கேதுட்ட பலம் இருந்து அவர் பலம் இழந்திருக்காரு அப்படின்ற விஷயமா இருக்கு. குரு சுக்கிரன் அப்படின்ற விஷயங்களே அந்த தசா புத்திகளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுமே நல்ல சுபகிரகங்களை, ஒரு ஆப்போசிட் பகை கிரகங்கள் அப்படின்ற விஷயங்களை அதில் ஒரு பணம் ஷேர் மார்க்கெட் அப்படின்ற விஷயங்கள்ல இப்போ இந்த இதுக்கு வந்து கண்டிப்பாக அந்த குரு சுக்கிரன் ரெண்டுமே ஒரு சிறிய அளவிலான பணம், ஒரு பெரிய அளவிலான பணம் அப்படின்ற விஷயங்களாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருது. அப்படின்றதுனால ஷேர் மார்க்கெட்டில் உங்களுக்கு இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதில் தான் நீங்கள் ஒரு நாட்டமும் இருக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவானோட புத்தி வருதுங்க. அடுத்து இப்போ இதுலேயே பார்க்கலாம். சுக்கிர புத்தியில் அந்தரம் அப்படின்றது ஏதாவது ஒரு விஷயங்கள் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம்.
இருபத்தி சனி பகவானோட இப்போ 9ஆம் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட அந்தரம் அப்படின்ற விஷயம் போகுதுங்க. அப்படின்றதுனால கொஞ்சம் தாமதம் இருக்கு. உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் 2025 நீங்கள் ஸ்டார்ட் கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. 2025 கண்டிப்பாக இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு அப்படின்றது வருது. 2025 2ஆம் மாதம், அடுத்த வருஷம் 2ஆம் மாதம் இன்னும் ஒரு 6 மாதம் வந்து உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் மாதம் வரைக்கும் சனி பகவானோட புத்தி போகுதுங்க. அதாவது குரு பகவானோட தசை, சுக்கிர புத்தி, சனி அந்தரம் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் மாதம் வரைக்கும் போயிட்டு இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு மகர ராசிக்கு ஒரு ராசி அதிபதி தான். இருந்தாலும் செவ்வாயோட அங்கே இருந்து கொஞ்சம் பகையாக இருக்குது. எந்த சுபத்தன்மையும் அங்கே படலைங்க. ஒரு சனி பகவான் ஒரு நல்ல உச்சமாகி பகை கிரகத்தோட ஒரே கட்டத்துக்குள்ளே இருக்கார். அப்படின்ற வகையிலே பார்க்கும்போது அவர் தசைப்பத்தி அந்தரம்ல, அதுவும் குரு பகவானோடதுல அவர் சனி பகவான் கண்டிப்பாக ஒரு விஷயங்களை தடை தாமதம் அப்படின்ற விஷயத்தில் டிலே பண்ணிட்டு போவார். 9ஆம் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் 7ஆம் இடத்துல இருக்க புதன் அப்படின்ற விஷயம் வருது. அடுத்து 6ஆம் இடத்துல இருக்க சுக்கிரனோட இணைந்த கேது புத்தி அப்படின்ற விஷயங்கள் வருது. ஆக 9ஆம் மாதத்துக்கு பிறகு, இந்த வருஷம் 9ஆம் மாதத்துக்கு பிறகு, அது பிறகு 2025 ஃபுல்லாக அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிளினிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆரம்பிக்கிறதுக்கான அருமையான டைமிங்காக, நல்ல டைமிங்காக இருக்குங்க. ஒரு ஜாதக அமைப்புலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த மருத்துவ ரீதியாக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்னலாம் பண்ணணுமோ அதுக்கான ஒரு நல்ல சுபத்தன்மையாக எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா பளிச்சுன்னு இருக்குங்க. ஆக ஒரு 3 மாதத்துக்கு வந்து சனி பகவானோட அந்தரம் போகுதுங்க. அது வந்து ஒரு பாவத்துவமாகி, அது உச்சமானாலும் பாவத்துவமாகி செவ்வாயோட அங்கே உட்காந்துருக்கிறதுனால அப்போ அந்த தொழில் எல்லா விஷயங்களும் இப்போ ஒரு ஸ்டார்ட் பண்ணாலும் கொஞ்சம் இடைஞ்சல் தான், பிரச்சனைகள் தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்ப்பீங்க, ஒரு சில விஷயங்களால் மட்டும் தடை அப்படின்ற விஷயம் போயிட்டுருக்கோம். 9ஆம் மாதம் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கிளியர் ஆயிரும். அந்த 9ஆம் மாதத்துக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு பாசிபிலிட்டியான டைமிங்கு. அது பிறகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ குரு பகவானோட தசை முடிகிற வரைக்கும் நல்லா இருக்குது. அது குரு பகவான் அது பிறகு பார்த்தீங்கன்னா சனி பகவானோட தசை அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா 2030 வரைக்கும் உங்களுக்கு இந்த இதில் ட்ராவல் பண்ணுறது. அந்த இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த மருத்துவம் சம்மந்தப்பட்டதை நீங்கள் சொன்னீங்களா ஆயுர்வேதிக், அதில் 2030 வரைக்கும் வந்து இந்த இதில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகுதுங்க. 2025 2030 வரைக்கும் 5 இயர்ஸ் அதை பண்ணுறதுக்கான அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது. அடுத்து சனி பகவானோட தசை வந்துடுதுங்க. அப்போ அதில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா அந்த சனி பகவான் உச்சமாக இருக்காரு அப்படின்ற விஷயத்தில் இருக்கும்போது வேற தொழில் மாற்றம் அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு அதை கொடுப்பாரு. இப்போதைக்கு நம்ம ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு எக்ஸாக்டாக நம்ம என்ன விஷயங்கள் அப்படின்றது பார்க்கும்போது உங்களுக்கு 5 இயர்ஸுக்கு அந்த விஷயங்கள் நீங்கள் கேட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸு நீங்கள் கண்டிப்பாக வைக்கலாம். ஒரு 2025 2030 வரைக்கும் அருமையான டைமிங், உங்களுக்கு சூப்பரான டைம் போயிட்டுருக்குங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேள்வி அப்படின்றத கேட்டிருக்கீங்க. இப்போ லக்னம் அப்படின்றது மிதுன லக்னம், லக்னாதிபதியாக அங்கே நெருங்கி இணைந்துட்டாரு. ஒரு குரு பகவானோட இப்போ சூரியனோட நெருங்கி இணைந்து அந்த வலுவிழந்து இருக்கார் இல்லைங்களா. லக்னத்தை பார்ப்பது குருவோட சுபத்தன்மையை இழந்திருப்பது ஓகே, அந்த அந்த நெருங்கி இணைந்து தன்னுடைய லக்னநாதன் வலுவை இழந்திருக்காருங்க. அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த உடல் சோர்வு அப்படின்ற விஷயம், அடிக்கடி டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற விஷயம் போயிட்டுருக்கு. இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா குரு சுக்கிரன் அங்கே 6ஆம் இடத்துல உங்களுக்கு அந்த சுக்கிரன் வந்து ஒரு லக்னத்துக்கு 5ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி அப்படின்ற விஷயமா வரக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துல கேதுவோட இணைஞ்சிருக்காருங்க. அப்போ அந்த 6ஆம் இடம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சில வயிற்று பாதை, நீங்கள் உங்களோட ஒரு அந்த உணவு வந்து ஒரு கண்ட்ரோல் அப்படின்ற விஷயமாக இப்போ இருக்கக்கூடிய அது விஷயம் தான் இருக்குது. ஏன்னா ஒரு 6ஆம் இடத்துல அந்த கேது சுக்கிரன் அப்படின்ற போது வயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அல்சர் அந்த மாதிரியான விஷயம், ஒரு அஜீரண கோளாறு அந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இடையில டிஸ்டர்பன்ஸ் வரும். ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும், அப்படி போயிடும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுக்கும். லக்னாதிபதியும் அவங்க கொஞ்சம் வீக்காக இருக்காரு.
ஆனால் சுபத்தன்மையாக இருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே ஓகே. அந்த ஆதிபத்தியம் அப்படின்னு விஷயங்கள் வரும்போது லக்னாதிபதி அங்கே நெருங்கி இணைந்து வலுவிழந்ததுனால உங்களுக்கு உடல் ரீதியான சில பிரச்சனைகள் தொந்தரவுகளை அடிக்கடி வந்துட்டு இருக்கும். ஆனால் ரொம்ப கெடுதலில் கொடுக்குற அளவுக்குலாம் அதெல்லாம் இல்லைங்க, எல்லாமே க்யூர் ஆயிரும். குருவானோட தசை நடக்குதுங்க, உங்களுக்கு லக்னத்தை பார்க்குதுங்க. என்னதான் எவ்வளோ இதாக இருந்தாலும் அவங்களுக்கு குரு பகவான் லக்னத்தை பார்த்தா எவ்வளோ வியாதி இருந்தாலும் கிளியர் ஆயிருங்க. ரைட்டுங்களா? அதெல்லாம் உடலில் வந்து ஆரோக்கியத்தை பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. உங்களுக்கு லக்னத்தை குரு பார்க்குது, 12ஆம் இடத்துலையும் உங்களுக்கு குரு உட்காந்துருக்கு. அப்படின்றப்போ உங்களுக்கு அருமையான அமைப்பு. உங்களுக்கு உடல் ரீதியான உபாதைகள் ஏதோ வந்தாலும் வந்து உடனே உங்களுக்கு சரியாகக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயமா தான் இருக்குது. கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகளை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சின்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு மட்டும் எடுக்கிற மாதிரியான வரும், மற்றபடி எல்லாமே நல்லா இருங்க. ஷேர் மார்க்கெட் அமைப்பு அப்படின்ற விஷயத்தில் ஒரு லக்கு இருக்குமா, திடீர் அதிர்ஷ்டம் அடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுக்கிரனோடது போயிட்டுருக்குங்க. சுக்கிரனோடதுக்கு அடுத்து சுக்கிரனோட புத்தி போயிட்டுருக்கு. அப்போ சனி பகவானோட அந்திரமும் போயிட்டுருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து 9ஆம் மாதம் வரைக்கும் இருக்குங்க. எப்படி இருந்தாலும் 9ஆம் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல ஒரு செவ்வாயோட பாவத்துவமாக உட்காந்த சனி பகவானோட அந்தரம் போகுதுங்க. அப்படி இருந்தாலும் நீங்கள் தொழில் ஸ்தானத்துலேயும் அது உட்காந்துருக்கு. அப்படின்னால தொழில் ஸ்தானத்தில் ஒரு பாபகிரகம் அப்படின்றது மாதிரியான இருக்குது. அது வந்து ஒரு சுபத்தன்மை, ஒரு நல்ல விஷயம் எதுன்னு அப்படின்ற விஷயங்கள் அங்கே கிடைக்கல. அப்படின்ற வகையில் ஒரு 9ஆம் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்ற விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயம் காட்டுங்க. ஒரு இப்போ 6ஆம் மாதம் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 2 மந்த்ஸ் தான். ஒரு 2 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி 9ஆம் மாதத்துக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயமா பார்க்கலாம். ஏன்னா தொழில் ஸ்தானத்தில் அங்கே வந்து நமக்கு தசாபுத்தி மாற்றங்கள் இருந்தாலும் ஜாதக அமைப்பில் அங்கே 10ஆம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு அவர். அப்படின்றப்ப பெரிய அளவு முதலீடு அப்படின்ற விஷயங்கள், அகலக்கால் வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் வேண்டாம். ஒரு ரெகுலர் இன்கம் வர்ற மாதிரியான ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக பண்ணலாம். அந்த மாதிரியான அமைப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்ஸ் ஆஃப்டர், ஒரு 9ஆம் மாதத்துக்கு பிறகு அக்டோபர்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த விஷயத்தை பண்ணலாம். அதில் உங்களுக்கு ஒரு ரொம்ப பெனிஃபிட் அப்படின்றது கண்டிப்பாக குருதசை தான் நடக்குது. ஒரு பெரிய பணம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்படின்றது உங்களுக்கு 9ஆம் மாதம் அக்டோபருக்கு பிறகு உங்களுக்கு அந்த விஷயத்தில் கை கொடுக்கும். இப்போதைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஒரு 9ஆம் மாதத்துக்கு பிறகு அது பிறகு அந்த விஷயங்களை பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடு கட்டலாமா அப்படின்ற விஷயத்தை கேட்டிருக்கீங்க. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதியும் லக்னாதிபதி 4ஆம் அதிபதியும் பாங்கி அவர் புதன் 7ல் கேந்திரத்தில் இருக்காரு. ராசிக்கு 4ஆம் அதிபதி செவ்வாய் 10ஆம் இடத்துல இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன் சுய வீட்டில் இருக்காரு. இப்போ குரு சுக்கிரன் அப்படின்ற விஷயமாகவும் போயிட்டு இருக்கு. இப்போ குரு பகவான் அப்படின்றது மிதுன லக்னத்துக்கு மகர ராசிக்கும் ரெண்டுக்குமே வந்து கொஞ்சம் வந்து சுக்கிரணி லக்ன ராசிகளாக இருக்குது. குரு பகவான் வந்து ஒரு 4ஆம் இடத்த மேசத்தை பார்க்குறாருங்க. குரு பகவானோட தசை தான் போகுது. அதற்கான டைம் பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறதுக்கான டைம் பார்க்குறது பார்த்தீங்கன்னா குரு பகவானோட தசை, இப்போ சுக்கிர பகவானோட புத்தி, சனி பகவானோட 10ஆம் இடத்தோட அந்தரம் அப்படின்ற விஷயமும் போயிட்டுருக்கு. அதுக்குள்ளே போனோம்னா உங்களுக்கு இப்போ எக்ஸாக்டாக நடந்துகிட்டு இருக்குது 7ஆம் மாதம் வரைக்கும் சந்திரன் அப்படின்றது போயிட்டுருக்குங்க. மன ரீதியான கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்ற விஷயம் இருக்குது. 7ஆம் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு அந்த விஷயங்கள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா நல்ல தசை புத்தி தான் போகுது. உங்களுக்கு மேசத்துக்கு வந்து குருபவனோட பார்வை அப்படின்ற விஷயம் இருக்குது. உங்களுக்கு அம்சத்துலேயும் செவ்வாய் வந்து விருச்சிக வீட்டில் வந்து தன் வீட்டில் ஒரு ஆட்சி பலமாக நல்லாவே உட்காந்துருக்காரு. உங்களுக்கு 7ஆம் மாதத்துக்கு பிறகு, ஏன்னா 7ஆம் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சனி பகவானோட அந்தரத்தில் சூரியன் சந்திரன் சூட்சுமம் அப்படின்ற விஷயம் போகுதுங்க. அப்படின்றப்ப அந்த டிஸ்டர்பன்ஸு ஒரு டெசிஷன் எடுக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் அப்படின்ற விஷயத்தில் இருக்கும். உங்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சூரிய சந்திரன் அப்படின்ற விஷயம் முடிஞ்ச பிறகு ஒரு செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயம் புத்தி ஒரு சூட்சமாக வருது. 7ஆம் மாதத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணலைங்க. வீடு கட்டுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ்லாம் எல்லாமே இருக்குங்க. எல்லா விஷயங்களுமே அந்த குருதசை அப்படின்ற விஷயம் மகர ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்குது. அப்படி இருந்தாலும் ஒரு மிதுன லக்னத்துக்கு ஒரு பெரிய ரொம்ப பாதுகாத்து செய்ய இருந்தாலும் அந்த சூரியன் புதனோட அங்கே இணைவு அப்படின்ற விஷயம் இருக்குது. தனித்திருந்தா கண்டிப்பாக ஒரு விஷயம் அவர் பாதையே கண்டிப்பாக அதை மட்டும்தான் செய்வார் அப்படின்ற விஷயங்களை பார்க்கலாம். புதனோட நெருங்கி இணைந்து லக்னாதிபதியோட நெருங்கி இணைந்திருக்காரு, சூரியனோடையும் இணைந்திருக்காரு. அப்படின்ற விஷயத்துல ஒரு பெருமளவு பாதிப்பு அப்படின்ற விஷயங்கள் கண்டிப்பாக இருக்காது.
இருந்தாலும் கார ரீதியாக இப்போ அப்படின்றப்ப ஒரு ஆதிபத்திய ரீதியாக ஒரு பிரச்சனைகள் தொந்தரவுகள் கொடுக்கும். அப்படின்னா மனைவி ரீதியாக அப்படின்ற விஷயங்களாக தான் உங்களுக்கு இந்த மாதிரியான இருக்கும். காரக ரீதியாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கண்டிப்பாக இருக்குங்க. வீடு அப்படின்றது இந்த ஒரு 7ஆம் மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல டைம் வருது. அதுக்கு பிறகு வந்து ஒரு வாஸ்து நாள் அப்படின்ற விஷயங்களை பார்த்துக்குங்க. அது பிறகு ஒரு அஸ்திவாரம் அப்படின்ற விஷயங்களை வாஸ்து நாளில் போட்டு நல்லபடியாக கண்டிப்பாக பண்ணலாம். அம்மா அப்பா வந்தோட உறவு நிலை எப்படி இருக்கும் அப்படின்ற கேட்டிருக்கீங்க. பார்த்தீங்கன்னா இங்கே சந்திர பகவான் ஒரு லக்னம் ராசி சஷ்டாங்கம் அப்படின்ற விஷயம் இருக்கு. சந்திர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பௌர்ணமியிலேருந்து அப்போதாங்க விலகுறாரு. அப்படின்றதுனால அந்த ஒரு பௌர்ணமி அது ஒரு வளர்பிறை சந்திரனா இருக்காரு. இருந்தாலும் அந்த அப்போதான் 2 அமாவாசை சந்திரன்லேருந்து இப்போதான் விலகுறாரு. அப்படின்றதுனால அந்த ஒரு தாயை குறிக்கக்கூடிய அந்த விஷயம் அப்படின்றது சந்திரனும் கேட்டிருக்குங்க. அங்கே லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குருவோட நெருங்கி இணைந்து பலம் இழந்துட்டாருங்க. ஆக லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியும் ஒரு விஷயமா குருவோட பலம் இழந்திருக்காரு. ஒரு சந்திர பகவானும் ஒரு அமாவாசையிலேருந்து வந்திருக்காங்க. அப்படின்றதுனால ஒரு தாயார் உடல்நிலை அப்படின்ற விஷயத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படின்றது வருதுங்க. அது சனி பகவானோட அந்தரம் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த அந்தரம் சொன்னல 2025க்கு பிறகு ஒரு மாற்றம் அப்படின்றது கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் அப்படின்ற விஷயம் இருக்குங்க. ஏன்னா சனி பகவானோடதுல சந்திரனோட சூட்சமும் போயிட்டு இருக்கு. அப்படின்றதுனால தாயாரை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. இது வந்து 2025க்கு பிறகு இந்த மாற்றம் அப்படின்ற விஷயம் இருக்கும். இப்போதைக்கு உங்களுக்கு குடும்பத்தில் பாதசனி அப்படின்ற விஷயமாகவும் 7ரை சனியில் பாதசனி அப்படின்ற விஷயமாகவும் போயிட்டு இருக்கு. அதுவும் சனி பகவான் அங்கேயும் வக்கரமாயும் வந்து இப்போ சுக்கரச்சாரத்தில் போயிட்டு இருக்காருங்க. ஆக வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. ஆக ஒரு மகர ராசிக்கு பாதசனியா வந்து அங்கேயும் குடும்பஸ்தானத்தில் குறிக்கக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனைகள் அப்படின்ற யாருக்கா வரணும் அப்படின்ற விஷயம் இருக்கு. உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புலையும் பார்த்தீங்கன்னா குருதசை உங்களுக்கு சுக்கிரபுத்தி சனி அந்தரத்தில் சந்திர சுச்சமும் போயிட்டு இருக்கு. அப்போ சந்திர பகவானை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்கு. லக்னத்துக்கு 4ஆம் அதிபதியாக வரக்கூடிய தாயார் குடிக்கக்கூடிய அங்கே புத பகவான் அங்கே லக்னாதிபதியுமாகி குருவோட சூரியனோட நெருங்கி இணைந்து பலம் இழந்து அவர் பகை வீடாகி அங்கே இருக்காரு. அப்படின்றதுனாலையும் பார்த்தீங்கன்னா அவருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் அப்போது கொடுத்துட்டே தான் கண்டிப்பாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2025 பிறகு இந்த இதில் வந்து ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் நிறைய கிடைத்து அப்புறம் 2025 பிறகு படிப்படியான முன்னேற்றம் அப்படின்ற விஷயம் இருக்க போகுதுங்க. ஃபினான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து சனி பகவானோட ஒரு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30ல் தான் வருது. நெக்ஸ்ட் 5 இயர்ஸுக்கு உங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். புதன் குரு அப்படின்ற விஷயம் ரெண்டுமே 7ல் இருக்கு. இப்போ சுக்கிர பகவான் அப்படின்றவர் ஒரு சிறிய அளவிலான பணம் கொடுக்கக்கூடியவர். குரு பகவான் பெரிய அளவிலான பணத்தை கொடுக்கக்கூடியவர். அவர் பார்த்தீங்கன்னா 7ல் புதனோட இணைந்து ஒரு முதல் லக்னத்துக்கு ஒரு ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் அவர் வந்திருக்காரு. அப்படின்றதுனால அந்த ஷேர் மார்க்கெட்டில் ஒரு பெரிய அளவு பணம் அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக ஒரு 9ஆம் மாதத்துக்கு பிறகு ஒரு நல்ல அமௌண்ட்டு அப்படின்ற விஷயங்கள்லாம் ப்ராஃபிட்டு அப்படின்றதெல்லாம் கிடைக்குங்க. உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது. பண்ணலாம். ஆனால் பெரிய அளவில் அகலக்கால வச்சுக்கிற அளவு பண்ண வேண்டாம். மீடியமாக வந்து கண்டிப்பாகவே பண்ணிக்கலாம். ஆக நீங்கள் ஒரு கிளினிக் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் பண்ணலாம். அந்த டேட்டு விஷயங்கள் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்து உடல்நிலை அப்படின்ற விஷயம் உங்களுக்கு அந்த லக்னாதிபதியும் உங்களுக்கு பலம் இழந்து அப்படின்ற விஷயம் இருக்குது. அப்படின்றதுனாலையும் லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன் கேது அப்படின்ற விஷயம் வந்து இப்போ சுக்கிரன் வந்து அதை கேதோட நெருங்கி இணைந்து அந்த சுக்கிரனோட புத்தி அப்படின்ற விஷயம் போகுதுங்க. அப்போ அந்த சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் உடல் ரீதியான அந்த கோளாறுகள் பிரச்சனை அப்படின்ற விஷயம் இருக்கும். இப்போ அந்த சுக்கிரனோட புத்தி எப்போ முடியும்னா உடல்நிலை கோளாறு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குங்க. இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு இருக்குங்க சுக்கிர புத்தி. அது பிறகுதான் முடியுது. அப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்கு வந்து இடையில அந்த வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் உணவு கண்ட்ரோலாக இருந்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. மற்ற விஷயம் பெருசாலாம் நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை. அந்த உடல் ரீதியான சின்ன கோளாறு வருதுன்னா அந்த உணவு கண்ட்ரோல் மற்ற விஷயங்களில் நம்ம கண்ட்ரோலாக உடம்பு பார்த்துட்டோன்னா அதுலேருந்து விடுபடலாம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கு உடல்நிலை சரியாயிரும். ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக ஒரு உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 9ஆம் மாதத்துக்கு பிறகு நீ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வீடு கட்டுறதுக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் மாதத்துக்கு பிறகு அருமையாக இருக்குது.
ஒரு அம்மா அப்பா உடல்நிலை அப்படின்றது அம்மாவோட உடல்நிலை அப்படின்ற விஷயம் பார்த்தோம். அப்பாவோட உடல்நிலை அப்படின்றதுன்னு பார்த்தோம்னா சூரியன் வந்து உங்களுக்கு லக்னத்துக்கு எந்த விஷயத்திலும் பாதிக்கல. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூரிய பகவான் அம்சத்துல பாருங்க, அவர் நீசமாய் சுக்கிரனோட இணைஞ்சிருக்காருங்க. அம்சத்துல நீசமா இருக்காரு. ஆனா குருவோட வீட்டுல இருக்காரு, அங்கேயும் சுக்கிரனோட வீட்டுல இருக்காரு, சுக்கிரனோட இருக்காருங்க. ஆக தந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறிய அளவிலான ஒரு சின்ன பிரச்சனைகள், ஒரு உடல் ரீதியா வயசு ஆகிட்டாலே அந்த வரும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு சின்ன பிரச்சனைகள் மட்டும்தான் வரும். தாயார் அப்படின்ற விஷயங்கள் மட்டும்தான் ரொம்ப ஒரு பாதிப்புகளை கொடுக்குற மாதிரியான அமைப்பு அப்படின்றது இருக்கு. சூரியன் இங்க நல்லா இருக்காருங்க. நட்பு வீட்டுல புதனும் நட்பு, நட்பு வீடான பாத்தீங்கன்னா தனுசு வீட்டுல இருக்காங்க. அங்கேயே குரு வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி பலம் அருமையான அமைப்புல இருக்காங்க. அம்சத்துக்கு வந்து பார்த்தாலும் சுக்கிரனோட இணைஞ்சு, ஆனா நீச பாவகத்துல இருக்காரு மட்டுமே பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சுப வீட்டுல இருக்காரு அப்படின்றத அங்கேயும் அவர் உச்சமாகறாரு இல்லைங்களா, அங்கேயும் அவர் ஆட்சி பலமாகறாரு ரைட்டுங்களா. அப்போ தந்தை அப்படின்ற விஷயத்துக்கு கொஞ்சம் ரொம்ப பாதிப்புகள் அப்படின்ற விஷயம்லாம் கொஞ்சம் இருக்கும், லைட்டா தான் இருக்கும். அப்ப பெரிய அளவுல ஒரு விஷயங்கள்லாம் பாதிப்புகள்லாம் அவருக்கு வராது. ஒரு தாயார் அளவுல மட்டும் பார்த்தீங்கன்னா அவரு கொஞ்சம் 4ஆம் அதிபதியும் ஒரு வலுவிழந்திருக்காங்க. ஒரு சந்திர பகவானும் அமாவாசையிலேருந்து அப்போ தான் விடுபடுறாங்க. உங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது மட்டும்தான். மற்றபடி வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கடைசியாக வந்து எல்லாருமே சொல்லி முடிச்சிட்டோன்னு கேள்வி கேட்டுக்கலாம். அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்க சார், அவ்வளோதாங்க சார். மற்றது அடுத்து பார்க்கலாம்.